ஏத்தாத, உன் ஃபோனை வச்சுட்டேன். என் புக்கு நோட்டு பேனாலாம் வை, இல்லைனா உன்னை போட்டு மூஞ்சிலே குத்தி எடுத்துருவேன். பாடம் சொல்லித்தா, படிக்க சொல்லித்தா, அதெல்லாம் வருவல்ல. உனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டேன். பாட்டு சொல்லித்தா, எனக்கு அதை சொல்லித்தான், வா மூஞ்சிலே குத்துறேன். நீ ஃபஸ்ட்டு என்னை படிக்க விட்டியா? என்னை படிக்கவே விடலைல்ல. என்னை படிக்க முடியும், என்னை வந்து நீ முட்டாள் சரியா? நீ தான் ஃபஸ்ட்டு முட்டாளாக இருந்த, நான் வந்து இப்போ குட்டாக தான் இருந்தேன். நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்றே தான் படிக்கல தெரியுமா? அதான் நான் இந்த வாட்டி மார்க் வாங்க 4 ஆகிட்டேன். என்னை அடிக்காதடி, அடிக்காதடி, வலிக்குதடி, வலிக்குதடி, என்னால் ரொம்ப தாங்க முடியல. அடிக்காத அம்மா. அப்பா ரொம்ப போராட்டமா இருக்கே. உங்க 2 பேர்த்தோட ரொம்ப போராட்டமா இருக்கே. வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியல. வீட்டில் மாவு அரைக்கணும், துணி துவைக்கணும், வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருக்கேன், சமைக்கணும், உங்களுக்கு சமைச்சு போடணும், உங்களுக்கு ஸ்கூல் பரப்பணும், உங்களுக்கு எல்லா வேலையும் நானே பார்க்கணும். ஒரு ஆளே உங்க அப்பாவுக்கு டிஃபன் கட்டுறது எல்லாமே பார்க்கணும். நீங்கள் உங்கள் 2 சண்டை எல்லாம் தாங்க முடியல. என்ன 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா ஃபோன் பெட்டில் மேலே இருந்துச்சாம்மா. நான் எடுத்து ஃபோன் பேசினேன்னா என் ஃப்ரெண்டுக்கு படிப்பை பற்றி பேசியிருந்தேனம்மா. இவன் வந்து ஃபோனை பிடுங்கி போட்டு என்னை போட்டு அடிக்கிறாம்மா. மூஞ்சிலே குத்து குத்து முகத்தை பாருமா, வீங்கி போச்சுமா. ஒரு பக்கம் என்னால் வலி தாங்க முடியலம்மா. அடிக்கிறாம்மா, என்னால் தாங்க முடியலம்மா. பாப்பா வந்துட்டியா? இவங்க 2 பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பாத்துக்கோ, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை பார்க்க போறேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போங்கக்கா, நீங்க வேலையை பாருங்கக்கா. நான் அவங்களுக்கு 2 பேத்தையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க வர வரையும் என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க சண்டை போடலையே. பாப்பாக்கு ரொம்ப வாசி எடுத்துச்சு. ஓசி தோசை சாப்பிட வந்துச்சு. அம்மா இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருக்காங்களா, பாப்பாக்கு வாசம் எடுக்கமோ இங்க சாப்பிட்றதுக்காக வந்துருச்சு. பாப்பாக்கு ரொம்ப வாசம் எடுக்கும் தான் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. தோசை, அம்மா கறி குழம்பு தோசை வச்சுட்டாங்களே இன்னைக்கு, அதான் இன்னைக்கு ஓசி சாப்பாடு சாப்பிட இங்கே வந்துருச்சு. அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுப்பா. சண்டை போட்டாளுங்களா? தூங்க போறேன்ப்பா, தூக்கமா வருது. இல்லக்கா, அவங்க சண்டை போடலக்கா. அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. பசங்களா, உங்களுக்கு நான் ஒரு பேய் கதை சொல்கிறேன். அப்போ மோகினி ஒன்று இருந்துச்சான். அப்போ மோகினி தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஊரே மனமணத்துச்சான். நடந்துக்கிட்டே போச்சான் அந்த மோகினி. போகும்போது ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இன்னும் மல்லிப்பூ வாசம் நிறைய எடுக்குது, பேய் எங்கே இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு வீடு பால் இருந்துச்சான், அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருந்துச்சான். ஊர் மக்கள் எல்லாம் போய் அந்த பேய் பயமுறுத்திட்டே வந்துச்சான். ஊர் அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நைட்டில் பேய் கதை சொல்லாதீங்கக்கா. அம்மா பயமா இருக்கு, பேய் கதை வேணாம். சரி எல்லாம் தூங்க, எனக்கு தூக்கம் வருது. காலையில் வேலை இருக்கு, எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். அக்கா, பேய் கதை சொல்லி எனக்கு தூக்கமே வரல. கண்ண முன்னா கூட தூக்கமே வரல. எப்படிதான் தூங்குறதோ? எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க கிச்சன்ல போய் பார்த்தேன், கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டீங்க போல இருக்கு. வாசத்தால வந்தேன், ஆனா எனக்கு கிடைக்காம போச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஒரு உருவம் போயிட்டே வருதே. அக்கா சொன்னாங்க பேய் கதை, பேய் இங்க வந்துருச்சு. ரோசி எந்திரி, பேய் போகுது. பேய் இதுக்கும் நடந்துட்டு வருது. அம்மா ஒரு கதை சொன்னாங்களே, பேய் இங்க நிக்கிது பாரு. பாப்பா தூங்கவே விட மாட்டேது. பேய் போகுது பயமுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் பயமுத்திக்கிட்டே இருக்குமா. அடியே பாப்பா, என்னடி ஆச்சு உனக்கு? சாக்கடிச்ச மாதிரி பேய் போல நிக்கிற. இல்லக்கா, பயந்துடக்கா பேய பார்த்து.
சரி சரி, யாரும் பயப்படாதீங்க, பேயை நான் அடிச்சு துரத்தி விரட்டி விடுறேன். போய் பேயெல்லாம் விரட்டிட்டு வந்துட்டேன், பேய் அடிச்சு விரட்டிட்டேன். அங்கே கறி வாசம் எடுத்துச்சு, அங்கே போய் ஓடி சாப்பிட போயிடுச்சு. பாப்பா நீ தூங்க, எல்லாரும் ஸ்கூல் போகிற பசங்களா தூங்க.